கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 25/5/2026 திங்கட்கிழமை ராத்திரி சரியாக 8 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கடந்த ஒரு 4-5 நாளுக்கு முன்பாக என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். சரிங்களா, மேலப்பத்தையில் இருக்கிற தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க வீட்டில் மாமரம் நிற்கிது. மாமரம், சப்போட்டா மரம், கொய்யா மரம், எலுமிச்சை, தென்னை மரம்லாம் நிற்கிது. சரிங்களா, மாமரத்தில் நல்லா காய்ச்சிருந்தது. என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளை, அதாவது என்னுடைய மைத்துனர், மாங்காய் பறிச்சிட்டு இருந்தாங்க. மாங்காய் பறிக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த நீல களையில் அந்த கூடை மாதிரி கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அதில் பறித்தாங்க. பறிக்கும்போது எனக்கு ஒரு 5-6 காணும் மாங்காய், நல்லா விளைஞ்ச மாங்காய். சரிங்களா, நல்லா விளைஞ்ச மாங்காய் பறிக்கும்போது இந்த காம்புலேருந்து பால் வடியாது. விளைஞ்ச மாங்காய் பறித்தா காம்புலேருந்து பால் வடியாது. விளையாத மாங்காய்னா காம்புலேருந்து பால் வடியும். சரிங்களா, எல்லாமே நல்லா விளைஞ்ச மாங்காய். 5-6 மாங்காய் தந்தாங்க. நான் வச்சுருந்தேன், அரிசிக்குள்ளே வச்சுருந்தேன். பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பழுத்துட்டு மாம்பழம் சாப்பிட போகிறேன். எனக்கு வந்து பல்லு வலி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தோலெல்லாம் நான் சேர்த்து சவைச்சி சாப்பிட்ருவேன். தோலெல்லாம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஆள். ஏன்னா எங்கள் ஊர் மஞ்சளை ஃபுல்லாக மாமரத்துக்குள்ளே உள்ள ஊர். இப்போ அப்படி இல்லை. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊரே வெளியே தெரியாது. ஃபுல்லாக மரங்கள் தான், மாமரங்கள் தான் தெரியும். சரிங்களா, அதனால் பல்லு சரியில்லை. பல்லு சரியாக இருந்ததுன்னா அந்த தோலோடு அப்படியே சமைச்சு சாப்பிட்ருவேன். பல்லு சரியில்லை அப்படிங்கிறதுனால சாப்பிட போகிறேன். அன்பானவர்களே, இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். நல்லா பழுத்துக்குன்னா அப்படியே தோல் நல்லா நீளமாக உறிஞ்சி வந்துடும். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நான் மாம்பழம்லாம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. சூப்பராக இருக்குது. கத்தி எடுத்துகிட்டு வந்து தோலை சீவி கட் பண்ணி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மாம்பழம் இப்படி சாப்பிட்றதே தான் டேஸ்ட்டு. ஒரிஜினல் டேஸ்ட்டு இதில் தான் இருக்குது. கட் பண்ணி சாப்பிட்றதுலாம் கிடையாது. அன்பானவர்களே, இப்படி சாப்பிட்ருக்கீங்களா? நான் எப்பவுமே இப்படி தான் சாப்பிடுவேன். நல்லா பழுத்துட்டு எல்லாம் சரியான கிறுக்கனாக இருப்பான் போல அப்படின்னு நினச்சிட்டு போங்க. மொபைலில் நெட்டு வேஸ்ட்டாக போகுங்க. 1 GB வேஸ்ட்டாக போகும். அதனால தான் இந்த மாதிரி எதையாவது எடுத்து போட்டு பண்ணுறேன். சரியா, தப்பாக நினைக்காதீங்க.
நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எங்கள் அப்பா மாம்பழம் அழகாக தோல் சீவி கட் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? எங்கள் அப்பா மாதிரி மாம்பழம் தோல் சீவுறதை நான் யாரும் பார்த்ததில்ல. கத்தி எடுக்கவே மாட்டாங்க. அப்படியே மாம்பழத்தில் அப்படியே ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கிட்டே வருவாங்க. அவ்வளோ தோல் அப்படியே ஒரே நீளமாக வந்துடும். ரவுண்டாக ஒரு துண்டு ஒரு பீஸ் கூட விழாது. ஒரே தோலாக நீளமாக வந்துடும். அப்படி கட் பண்ணுவாங்க எங்கள் அப்பா. மாங்காய் தோல் அப்படி செய்வாங்க. மாம்பழம் சரிங்களா? கட் பண்ணி கொடுப்பாங்க. கொட்டைக்கு அடிப்படி போடுவோம் நாங்கள். எனக்கு கொட்டை வேணும். மாங்கொட்டைக்கு நாங்கள் அடிப்படி போடுவோம். மாங்கொட்டை இப்படி சூப்பி சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு. சாப்பிட்டாச்சு. என்ன 4-5 இருக்குது. ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் ஒன்று பழுக்கும். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.